வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாக்டவுனில் இருக்கோம். ஸோ நிறையா அவுட் சைட் ஃபுட்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால் நம்ம வீட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். அதனால் நான் இப்படி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை எடுத்து நான் வெட்டி தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி சைஸஸில் தான் வெட்டி வச்சுருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் கடாய் வச்சு சுடுதண்ணி வச்சுட்டேன். அதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த வாட்டரில் இருந்த உருளைக்கிழங்குகளை இப்போ நம்ம இந்த உப்பு வாட்டருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த உப்பு வாட்டர்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த உப்பு தண்ணியில் வச்சுட்டேன். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு கிச்சன் டவல் இருந்தால் கிச்சன் டவல் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் விரித்து அந்த கிளாத் மேலே இதை உருளைக்கிழங்குகளை பரப்பி விட்டுலாங்க. ஏன்னா அந்த வாட்டர் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குகளையும் நான் அந்த ஒயிட் டவலில் நான் பரப்பி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் வாட்டர் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு நமக்கு எண்ணெயில் பொரிக்கணும். அதனால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்குகளை இதில் பொரிக்க போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு டைம் இதில் எல்லா உருளைக்கிழங்குகளையும் போட்டு பொரிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நுரை வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நுரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்குகளை வெளியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம டபுள் பாயில் பண்ணணுங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பாயில் தான். இந்த ஃபஸ்ட் டைம் பாயிலில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கையில் எடுத்து உடச்சி இந்த மாதிரி சாஃப்டாக உடையணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். எகைன் செகண்ட் டைம் பாயில் பண்ணணும். ஸோ இது செகண்ட் டைம் பாயில் பண்ணது தாங்க. பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிறிஸ்பினஸும் தெரியும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கலர் சேஞ்சஸ் ஆகிடுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எப்படி இருக்குன்னு. அடுத்தது இதுக்கு கலக்க வேண்டிய மசால் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குங்க. அடுத்தது நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சால்ட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்குகளை. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கிற பொடிகள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஆம்ச்சூர் பவுடர் அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவையான பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருந்த பெப்பர் சால்ட் பவுடரை எடுத்து இந்த மாதிரி தூவிக்கோங்க. தூவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்குகளை இதில் கொட்டிக்கோங்க. கொட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறிடணும். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இந்த மாதிரி கொட்டி கலக்கி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குகளில் அந்த பவுடர் எல்லாமே ஒட்டிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.